மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். 6 மாசத்துக்கு அதை பற்றி நான் பேச போறதில்லை. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வந்து விட்டது. அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூத்த அரசியல் தலைவர், முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர், இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் கூட அப்படி சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி கூறியிருக்க வேண்டாம். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அவர் தவிர்த்திருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை சொன்னபடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இடம் தந்திருக்கிறார். இன்னைக்கு வன்னியரசு தோழருக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கிடைத்திருப்பது வன்னியரசு தோழர் என்ற ஒரு தனி மனிதருக்கு கிடையாது. அது நீண்ட நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரம். இன்னைக்கு வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக அமைச்சர்கள் இடம் பிடித்திருக்கிறது என்பது குரலற்றவர்களுக்கு குரலாக ஒழிப்பதற்கான அடையாளம். அப்போ கூட்டணி என்ற பேரில் அவர்களினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை இத்தனால் தராமல் இருந்தாங்க. முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக தமிழக அரசியலில் அதை மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் வந்து அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். உங்கள் மூலமாக அவருக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, சந்திப்போம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.